கன்னி ராசி அன்பர்களுக்கு 4 கிரகச் சேர்க்கைகள் பயிற்சி. இந்த 4 கிரகச் சேர்க்கைகள் பயிற்சி உங்கள் 5ஆம் இடத்துல நடக்குது. உங்கள் ராசியாதிபதியும் இருக்கார். கூட பார்த்தீங்கன்னா கடனுக்காக சொத்தை விற்றவர்கள், நகையை சேல்ஸ் பண்ணவங்க பல பேர். இஎம்ஐ சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்? இந்த கிடக்க போகிறது பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். சூரியன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி. அப்போ 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஒரு கூட்டு என்ற விஷயம் ஒத்து வருதான்னு பார்க்கணும். ராசி ரீதியாக அவ்வளோ அப்படி இல்லை, லக்ன ரீதியாக பார்க்கணும். இப்போ சார் கூட்டு போட்டு பண்ணலாமா, தனித்தே ஜெயிச்சிருவேனா? விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு 4 கிரகச் சேர்க்கைகள் பயிற்சி. இந்த 4 கிரகச் சேர்க்கைகள் பயிற்சி உங்கள் 5ஆம் இடத்துல நடக்குது. உங்கள் ராசியாதிபதியும் இருக்கார். கூட உச்சம் பெற்ற கிரகம் சூரியன். இந்த மாதிரி பொதுவாக இந்த கிரக பயிற்சிகள் இருக்கும்போது நல்ல கிரகச் சேர்க்கைகள், தீய கிரகச் சேர்க்கைகள் இருக்குது. தீய கிரகச் சேர்க்கைகள் எக்ஸாம்பிள் உலகமே தெரிஞ்சிருக்கும். அந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்த தனுசு ராசியில் மேஜர் பிளானட்ஸ். இப்போ கோச்சாரத்தில் நல்ல கிரகச் சேர்க்கை நடக்குது. இது பொருளாதார ரீதியாக உலகில் பல மாறுதல் நடக்க போகுது. உங்கள் ராசி அதிபதி அங்கே இன்க்ளூட் ஆகிறார். அப்போ உங்களுக்கு வாழ்வில் ஒரு திருப்புமுனை நடக்கும் காலகட்டம். அப்போ இந்த டேர்னிங் பாயிண்ட், அப்போ ஒரு ஐஸ் பிரேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வாழ்வில் ஒரு சேஞ்ச் நடக்கக்கூடிய காலகட்டம். அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கன்னி ராசி, இந்த ராசி பார்த்திங்கன்னா அற்புதமான ராசிங்க. அறிவாளி சார்ந்த ராசி. அறிவு எங்கே இருக்கோ அங்கே கன்னி ராசி இருக்கும். கன்னி இருக்கும் இடத்தில் அறிவாளிகள் இருப்பார்கள். இவர்கள் நண்பர்கள், வட்டாரங்கள், இவங்க வேலை செய்யும் இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்கில்டு லேபர், ஸ்கில்டு பர்சன் இருப்பாங்க. அப்போ ஒரு தனித்துவம் மிக்கது கன்னி. ஏன்னா அந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இது ரைட்டு இது தப்புன்னு உணரும் ராசி. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற மாதிரி, இது ரைட்னா ரைட், தப்புனா தப்பு. இவரை நக்கீரர்னு கூட சிறப்பாக சொல்லலாம். உங்களுக்கு முதல்ல இந்த கிரகச்சேர்க்கையில் பார்த்திங்கன்னா நடக்கும்போது நமக்கு என்ன பெனிஃபிட்? இந்த கிடக்க போகிறது பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். சூரியன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி. அப்போ 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கலாமா? இதில் 10ஆம் அதிபதி வேறு உங்கள் ராசியும் 10ஆம் அதிபதி இன்க்ளூட் ஆகிறார். அப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல் உண்டு. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8க்குரிய செவ்வாய் உச்சம் பெறார். இப்போ ஒரு கிரகம் உச்சம் பெறுது, 3, 8 உச்சம் பெறுதுன்னா அங்கே கொஞ்சம் கவனிக்க வேண்டியது உண்டு. 2ஆம் அதிபதி 9க்குரியவரும் வலுப்பெறுகிறார். இது தாங்க சூட்சமாக இங்கே பார்ப்போமே. முதல்ல உங்களுக்கு நல்ல ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்கள் ஜாதக ரீதியாக நிறைய பேர் சார் வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும், ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொன்னான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்னென்னா, ஒரு வாய்ப்புகள் தானாக தேடி வரும். ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு சேஞ்சு கிடைக்கக்கூடிய காலகட்டம். இப்போ வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வர முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இப்போ வீசா சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் ஸ்டாம்பிங் இதெல்லாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள். சார் நடந்துருமா? நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் வருது. இதில் இன்னொரு சூட்சம் பாருங்களேன். கூட 10ஆம் அதிபதி இருப்பார். அப்போ தொழில் ரீதியாக வெளிநாட்டுக்கு பயணங்கள் செய்கிறது, வெளிநாட்டில் இருக்கிற பொருளை வாங்கி வெளிநாடு இல்லை வெளி மாநிலம் எடுத்துக்கலாம். பிற மொழி பேசும் ஊர், இப்போ வெளிநாடு வெளி மாநிலத்தில் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கும் அற்புதமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வை ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த உயர்வு எப்படின்னா, இது 8ஆம் அதிபதியாக வந்தாலும் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, எல்ஐசி இது சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் உண்டு. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் திருத்தம் செய்ய காலகட்டம் வந்தாச்சு. இதாங்க சூட்சமம். அப்போ நமக்கு எதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஒரு சில மைனஸில் இருக்கும். அதுனா வண்டி வாகனத்தில் கவனம். வண்டியை யாருக்கும் இரவல் கொடுக்கக்கூடாது, ஓசி கொடுக்க வேண்டாம், கொடுத்தா தவறாக்கும். அதே மாதிரி மற்றவரோட வண்டி வாகனத்தை எடுக்க வேண்டாம். அதாவது வண்டி எடுத்துகிட்டு போனால் லைசன்ஸ்லேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஹில் ஸ்டேஷன் போக வேண்டாம். இதெல்லாம் சேஃபஸ்ட் சைட். இந்த வரம் இன்னும் இருக்குது. ரைட், இன்னும் ப்ளஸ்ஸை பார்ப்போம். சார் தொழிலில் இப்போ மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அதை டெவலப் பண்ணிக்கங்க, சூப்பராக வந்துடுவீங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சார் இடம் வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனை வந்துகிட்டே இருக்குது. ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது வாங்கணும்னு ஒன்று, அதுக்குண்டான முயற்சிகள் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடனுக்காக சொத்தை விற்றவர்கள், நகையை சேல்ஸ் பண்ணவங்க பல பேர். இஎம்ஐயில் தத்தளித்தது இந்த ராசி. இந்த ராசி கரணம் தப்பினால் ஒரு மரணம் அப்படிங்கிற மாதிரி டாக்குமெண்ட் விஷயத்திலும் இஎம்ஐ விஷயத்தில் கொஞ்சம் மிஸ்ஹேண்ட்லிங் பண்ணிட்டா மாட்டிக்கும். அப்புறம் லக்னம், தசாபுத்தி இதெல்லாம் பார்த்து தான் மீட்டெடுத்து விடணும். கோச்சார கிரகத்தை வச்சு சொல்கிறேன். பட் ஜாதக ரீதியாக பார்த்தா இன்னும் அக்யூரஸியாக இருக்கும். ஏன் இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன்னா, இந்த ராசிக்கு அவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு சொல்கிற அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும். இவங்க ஒரு சின்ன ஒரு தப்பான முடிவில் மாட்டிக்குவாங்க.
அதாவது யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிம்பாங்க இல்லையா, அது இந்த ராசிக்கு தான் மாட்டிக்கும். அதிலேருந்து மீட்டு எடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. அப்போ ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணுங்கள். திருத்தம் ப்ராப்பர்ட்டியை மாற்றுறது, விற்கிறது, டாக்குமெண்ட் கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பண்ணலாம். அப்போ தவறு விட்ட வாய்ப்பை பிடிக்கலாம். பொதுவாக இந்த ராசி கன்னி ராசிக்காரங்க அவன் தாயின் உடல்நிலையில் கவனம். தாய்க்கு சில தொந்தரவுகள் இருக்கிறது, அதை பார்க்கணும். இதுதான் அடிப்படை விஷயம். சார், பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பண ரீதியாக உங்கள் கௌரவ ரீதியாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் சீராகும். புது தொழிலில் புது நபர்கள் அறிமுகம் ஆவார்கள். அந்த தொழிலுக்கு கூட்டு என்ற விஷயம் ஒத்துவர் தான் பார்க்கணும். ராசி ரீதியாக அவ்வளோ அப்படி இல்லை, லக்ன ரீதியாக பார்க்கணும். இப்போ சார் கூட்டு போட்டு பண்ணலாமா, தனித்தே ஜெயிச்சிருவேனா, அதெல்லாம் பார்த்து எடுக்கணும். இதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நிமிடழிச்சு பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிக்கல் கைடு. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்க சர்ச் பண்ணி வாங்க. இதில் என்ன ஒரு சூட்சம விஷயம்னா, கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், நட்சத்திரம், நட்சத்திர சூட்சமங்கள், கிரக இணைவுகள். இப்போ 3 காம்பினேஷன் சார், சூரியன், செவ்வாய், சனி, இந்த 3 கிரகம் சேர்ந்துருக்கு, என்ன சார் பலன் அப்படின்னா இதில் தெரியும். அப்போ இன்றைய நடைமுறைக்கு தகுந்த மாதிரி பிளானட்டரி காம்பினேஷன்ஸ், கோச்சார கிரகங்கள், தசாபுத்திகள், பிரசன்ன டெக்னிக் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. சரி, வருவோம் சார். இந்த பிஸ்னஸில் கூட்டு தனித்து ஒரு பாயிண்ட் சொன்னேன். பெரிய முதலீடுகள் பண்ணும்பொழுது பாருங்கள், ஏன்னா 7 கண்டகச்சனியாக இருப்பதால் வெளிநாடு, வெளி மாநிலம் புதுசாக கற்றுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். பெரும் முதலீடு கவனம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு திருமணம், காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். திருமண ரீதியாக சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சார், பெண் வயது அதிகமாக, ஆண் வயது குறைவாக, இல்லை கொஞ்சம் கம்யூனிட்டி சப்காஸ்ட் லைட்டாக மாறுறது. இவங்க இந்த இதை ஊருக்கு பக்கம் கொடுக்க மாட்டோம், ஆனால் இந்த ஊர் பக்கம் வெளியே வருது. வருகின்ற வரன் வெளியூர், வெளி மாநிலம், அந்த மாதிரி தொலைதூரத்திலிருந்து வர வாய்ப்புண்டு. அப்போ அந்த வருகின்ற வரன் அம்சம்லாம் அதெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வட்டாரத்தெல்லாம் வருகின்ற காலகட்டம். ரைட். இந்த ராசிக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது முடிவுக்கு வரும், காம்ப்ரமைஸ் ஆகும். ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து இருக்குது, அது பிரச்சனை இருக்குமா இல்லையான்னு பூர்வீக சொத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீர்கின்ற காலகட்டம். ரைட். இப்போ தான் சார் நிறைய பேத்துக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், டாக்டர் சம்மந்தப்பட்ட எக்ஸாம், IELTS, TOEFL, GRE, இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸாம், ஆக மொத்தம் ஏதோ ஒரு எக்ஸாம் வகையில் தேர்வு பெற காலகட்டம். வெளிச்சம் உங்களுக்கு வருகின்ற காலகட்டமாக இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள், வாய்ப்பு சூப்பராக இருக்குது. இந்த ராசிக்காரங்க இப்போ தைரியம் வளர்ச்சி பெறுகிற காலகட்டமாக இருக்குது. லக்ன ரீதியாக பார்த்தா என்னென்ன வரும், இப்போ கணவன் மனைவி பிரிந்தவங்க கூட ஒன்று சேர வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதையும் பார்க்கணும். எடுத்தோன்னே டைவர்ஸ்ன்னு இன்றைக்கி வந்து கேட்குறாங்க. நான் நிறைய பேர் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ஆண் பெண் வந்தோன்னே கேட்பேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையா அதை பார்க்கணும். அடுத்த குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா, வேண்டாம் அப்படி வேண்டவே வேண்டாம் அன்னைக்கு பதற்றத்தை சொல்லுவாங்க, ஆனால் பார்க்கணும். வேறு திருமண வாழ்க்கை இருந்த அளவுக்கு, திருமணமே இல்லை அப்படின்னு வரும்போது எப்படி பண்ணுறது? இப்போ ஜாதகத்தை ஃபுல் அனலைஸ் பண்ணி தான் பண்ணணும். பார்ப்போம். உங்களுக்கு இப்போ 11ஆம் அதிபதி இப்போ ராசியிலே இருந்து அது சனி பார்க்கும்பொழுது லாபம் சின்ன சின்னதாக வரும். இப்போ ஒரேடியாக பெரும் பணம் வர வாய்ப்பில்லை. நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகப்படுத்திக்கணும். அந்த மாதிரி பண்ணால் தான் லாபமாக இருக்கும். ஒரே நேரத்தில் சம்பாதிச்சாலும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டு இந்த ராசி இப்போ போகக்கூடாது. ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே, ட்ரேடிங் போகக்கூடாது. நிறைய பேர் பணத்தை விரயம் பண்ணது, அது இந்த கிரிப்டோவில் போட்டேன், இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லி விரயம் பண்ணது பல பேர். அது சொன்னால் நிறைய பேர் லிஸ்ட்டே இருக்கலாம். கன்னிராசிக்கார் இப்போ எப்படி ஏமாத்துறவங்களாக தான் வர மாதிரி இருக்குது. பார்த்து கவனமாக செயல்படுங்கள். ரைட். இது மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறேன். வேறு கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.